ஹே காய்ஸ், நேற்று 2 வீடியோஸ் போட்டிருந்தோம் இல்லையா? அதில் நீங்கள் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா போய் திரும்ப அதை பார்த்துட்டு வாங்க. மேலே இருக்கக்கூடிய கார்டை கிளிக் பண்ணி இப்போ நம்ம இந்த ட்ராமாவை கண்டினியூ பண்ணலாம். இங்கே பார்த்தோன்னா நித்தின் இப்போ நம்ம ஹீரோயினை ஃபோர்ஸ் பண்ணிகிட்ருக்கா இல்லையா? ஸோ அந்த சமயத்தில் தான் கரெக்டாக நித்தினுடைய எக்ஸ் அங்கே உள்ளே வந்துடுறா. அவள் அங்கே வந்த உடனே நித்தின் டிஸ்ட்ராக்ட் ஆக நம்ம ஹீரோயின் அவனை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அங்கே கையில் கிடச்சதெல்லாம் எடுத்து அவனை அடிச்சுட்டு அங்கேருந்து ஓட்டம் எடுத்துடுறா. ஸோ அப்போ வந்து நித்தினுடைய எக்ஸ் வந்து ஷாக்லேயே நின்றுட்டுருக்க. நித்தின் வந்துட்டு கத்துறான் அந்த பொண்ணுக்கிட்ட, முதல்ல அவளை எப்படி இங்கே இழுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு. அவளும் நித்தினோட பேச்சை மறக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோனை துரத்துக்கிட்டே ஓடுறதுக்காக ஆரம்பிக்கிறான். ஹீரோயின் வந்துட்டு வெளியில் வந்து எட்டி பார்க்கையில் அங்கே செக்யூரிட்டி நிறைய பேர் நின்றுட்டுருக்கிறதுனால அவங்களுக்கு வெளியில் விட மாட்டாங்களேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணலான்னு புரியாமல் வந்துட்டு அப்படியே வழி ஏதாவது கிடைக்குதான்னு முழிச்சிட்டு இருக்கும் போது தான் பின்னாடி இருந்து நித்தினுடைய எக்ஸ் வந்துட்டு அவரை தச்சா. நம்ம ஹீரோயின் வந்துட்டு பயந்துக்கிட்டு கையெடுத்து கும்பிட்றா, என்னை விட்டுடுங்க, நித்தின் கிட்ட என்னை கூட்டிகிட்டு போயிடாதீங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கு அந்த எக்ஸும், நீ எதுவும் கவலைப்படாத, நான் சொல்கிறத கேளு, நான் உன்னை சேஃபாக கொண்டு போய் வெளியில் விட்டுடுறேன், நித்தின் கண்ணுக்கு முன்னாடி மட்டும் மாட்டிடாத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை வந்துட்டு பேக் வழியாக வெளியில் கூட்டிகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா நித்தினை வந்துட்டு நான் பார்த்துக்கிறேன், இனிமேல் அவன்கிட்ட தனியாக மாற்ற மாதிரி வந்துட்டு எதுவும் நேராமல் பார்த்துக்கோ, அவன் ரொம்ப மோசமானவன் அப்படின்னு ஒரு வார்னிங் கொடுத்து ஹீரோயினை அங்கேருந்து அனுப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் நித்தினுக்கு முன்னாடி போயிட்டு, நான் அவளை எல்லா இடத்துலையும் தேடிட்டேன், அவளை காணும், நான் வரதுக்கு முன்னாடியே எங்கேயோ ஓடிட்டா போல அப்படிங்கிற மாதிரி வந்து நித்தின் கிட்ட சொல்லிடுறா. அவளும் நம்ம ஹீரோக்கு கால் பண்ணிட்டு, நித்தினுடைய ரூமில் கேமரா ஃபிக்ஸ் பண்ண சொன்னல, அது ரொம்ப நல்லதாக போயிடுச்சு, இங்கே ஹீரோயின் வந்திருக்கா போல, அவள் வந்து ரொம்ப ஒரு தப்பான இக்கட்டான நிலைமையில் வந்து மாட்டிகிட்டு இருந்திருக்கா, அந்த கேமராவில் ஃபீடு பார்த்ததுனால தான் என்னால் அவளை காப்பாற்ற முடிஞ்சுது, என்னால் இதுக்கு மேலே இங்கேருந்து பேச முடியாது, நான் உனக்கு கிளிப் அனுப்புகிறேன், நீயே பார்த்து தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தென் ஹீரோயினை அடிக்கிறது, அதுக்கப்புறம் இப்போ அவன் வந்து ஃபோர்ஸ் பண்ணுறது எல்லா வீடியோவுமே வந்து அனுப்பி விட்டுடுறான். ஸோ இதை பார்த்துட்டு ஹீரோ வந்து ரொம்ப பதறி போயிடுறான். ஹீரோயினோட பேர் சொல்லி கற்றுக்கிட்டே அவளுக்கு கால் பண்ணிக்கிட்டே இருந்துட்டுருக்கான். ஸோ ஒரு வழியாக வந்துட்டு அவள் கால் அட்டன் பண்ண எங்கே இருக்க அப்படின்னு சொல்லி லொக்கேஷன் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அங்கேருந்து அவசரமாக கிளம்புறான். ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் கிட்ட தான் கால் பேசிக்கிட்டே அவசரமாக அவளை பார்க்குறதுக்காக போகிறான். அப்படிங்கிறத அங்கே அவனை பார்க்க வரதுக்கான பொன்வழி வந்துட்டு பார்த்துடுறா. ஹீரோவும் ஹீரோயினும் வந்துட்டு தனக்கு தெரியாமல் க்ளோஸாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே கோவப்படுறான். வீட்டில் இருக்கிறதா சொன்னதுனால ஹீரோ ஸ்ட்ரெயிட்டாக வந்து வீட்டுக்கு ட்ரை பண்ணிட்டு வரான். அவளை பார்த்த உடனே வந்துட்டு உனக்கு எதுவும் ஆகலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். ஹீரோனுக்கு ஒன்றுமே புரியல, ஒரு ஷாக்ல இருந்து மீண்டு வரா. அவனை பிடிச்சி தள்ளி விடுறான். என்ன பண்ணிட்டு இருக்க நீ அப்படிங்கிற மாதிரி கேட்க, உனக்கு எதுவும் ஆகலை இல்லை, நான் எவ்வளோ சொல்லியும் நீ கேட்கவே மாட்டேங்கிறேன், நித்தினை பார்க்கறதுக்காக எதுக்கு தனியாக போனேன், உனக்கு ஏதாவது ஆயிருந்தா நான் என்ன பண்ணியிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கொஸ்டின் பண்ண. ஹீரோயினும், நான் அவனை பார்க்க போனது உனக்கு எப்படி தெரியும், ஏதாவது ஸ்பை வச்சிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதெல்லாம் எதுவும் கிடையாது, நித்தின் கிட்ட நான் பேசுறதுக்காக அங்கே அவனுடைய கம்பெனிக்கு போயிருந்தேன், அப்போ தான் வெளியில் உன்னுடைய காரியம் பார்த்தேன், அதனால தான் கேட்குறேன் அப்படின்னு. உடனே அதெல்லாம் எதுவும் கிடையாது, எந்த பிரச்சனையும் இல்லை, நான் வந்துட்டு என் வேலையை பார்த்துக்கிறேன், நீ எதுவும் வந்துட்டு எனக்கு கேர் பண்ணிக்கலாம் வேண்டாம், நீ எங்கள் அக்காவுக்கு மட்டும் கேர் பண்ணிக்கிட்டால் போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. நான் இதுக்காக உங்கள் அக்காவுக்கு கேர் பண்ணணும், நம்ம ஹீரோ கேட்க, அவளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நீ மட்டும்தான் இருக்க, வேறு யாரும் கிடையாது அப்படிங்கிறா. உடனே ஹீரோ வந்துட்டு அவளை இழுத்து கிஸ் பண்ணுறான். ஹீரோனை பிடிச்சி விலக்கி விட்டுட்டு, எல்லாரோட ஃபீலிங்ஸோடையும் இப்படி விளையாடுறத நிறுத்து, நீ எதுக்காக எங்கள் அக்காவை திரும்ப திரும்ப ஹர்ட் பண்ணிகிட்ருக்க, அவளுக்கு நிஜமாகவே உன் மேலே ஃபீலிங்ஸ் இருக்க, உன்னை முழுசாக நம்புறா, அதனால இந்த மாதிரிலாம் நடந்துக்காத, அவளோட ஃபீலிங்ஸை ஹர்ட் பண்ணாத அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லிட்டு அங்கேருந்து ஹீரோவை சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போயிட்டு தனியாக உட்காந்து அழுதுட்டுருக்கா. நித்தினை நினச்சோம், நம்ம ஹீரோவோட நினச்சோம். ஹீரோவும் வந்துட்டு அங்கேருந்து போகிறதுக்கே மனசு இல்லாமல் இவளை வந்து இந்த மாதிரி வீடியோவில் ரொம்ப டவுனாக வந்து பார்த்ததுக்கப்புறமும் அவள் இப்போ வீட்டுக்குள்ளே போய் அழுகிற சவுண்டு கேட்டதுக்கப்புறமும் அவனால் போகிறதுக்கு மனசு இல்லாமல் நைட்டு ஃபுல்லாக வீட்டுக்கு வெளியிலே ஸ்டே பண்ணிடுறான். இன்னும் வீட்டில் இருக்கக்கூடிய கேமரா மூலமாக வந்துட்டு ஹீரோ வெளியிலே தான் இருக்கான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறான். இருந்தாலும் வந்துட்டு அவளுக்கு மனசு கேட்கல, அவங்க அக்காவுக்கு இவன் மேலே ஃபீலிங்ஸ் இருக்கனால தான் அவனுக்கு வந்து ஒரு இடம் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு அவனோட பார்க்குறது பேசுகிறதெல்லாம் வந்துட்டு குறைச்சிக்கிறா. அடுத்த நாள் காலையில் அவள் ஹாஸ்பிட்டல் கிளம்பி போகும்போது தான் ஹீரோவும், நான் எதிர்ச்சியாக தான் இந்த பக்கமாக வந்தேன், அதான் அவனை பார்த்துட்டு போகலான்ட்டு வந்தேன், நான் இப்போ கிளம்பிடுறேன் அப்படின்லாம் சாக்கு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். உண்மையில ஹீரோவுடைய அப்பாவுடைய லாயரை கூப்பிட்டு வச்சு பேசிகிட்டு இருக்கா. அந்த சமயத்தில் அவளும், நீங்கள் என் ஹீரோவோட சேர்ந்து டபுள் கேம் விளையாண்டுட்டு இருக்கீங்கிறதெல்லாம் எனக்கு தெரியும், நானும் இங்கே என்னெல்லாம் பண்ணிகிட்ருக்கேங்கிறத ஹீரோ கிட்ட போய் சொல்லிகிட்டு இருக்கீங்க, அது மூலமாக பிளான்ஸ் எல்லாம் தயாரிக்கிறீங்கன்னு எனக்கு ஏற்கனவே தெரியும், இப்போ நானே உங்கள் சைடு தான் இருந்துகிட்ருக்கேன், ஆக்சுவலாக நித்தின் தான் இப்போ பிரச்சனை பண்ணிகிட்ருக்கான், எல்லா சொத்துமே வந்து உங்கள் கைக்கு வர்றதுக்காக வழி நான் வந்து பண்ணுறேன், நித்தினுக்கு எதிராக எவிடன்ஸஸ் கேதர் பண்ணியும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன், நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒன்றா ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்ருக்கா. இவர் வந்துட்டு கேட்க வந்து இதெல்லாம் நம்பலாமா நம்பக்கூடாதான்னு ஒரு கன்ஃபியூஷன்லேயே உட்காந்துருக்கும் போது கரெக்டாக நித்தின் உள்ளே வந்துடுறான். இவர்கிட்ட என்ன பேசிகிட்ருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, உடனே பொன்வலையும் பேச்சை மாற்றிடுறான். இவரை வேலையை விட்டு அனுப்ப போகிறேன், அதுக்காகத்தான் கூப்பிட்டு சத்தம் போட்டுட்ருக்கேன், வார்னிங் கொடுத்ததெல்லாம் போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. அந்த லாயரும் வந்து உடனே புரிஞ்சுக்கிறாரு, நித்தினுக்கு முன்னாடி தான் வந்துட்டு இவன் இந்த மாதிரி நடிக்கிறான்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நித்தின் இவர் எதுக்காக வேலையை விட்டு தூக்கணும் அப்படின்னோடனே, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே, இவர் ஹீரோக்கு வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்கார், ஸோ இங்கே நடக்கிறது எல்லாத்தையுமே அவர் தான் வேவ் பார்த்து அங்கே சொல்லிகிட்ருக்காரு, இதை எப்பயோ பண்ணியிருக்கணும், ஆனால் இப்போயாவது நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீ வந்து அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவரை வேலையை விட்டு தூக்கிட்டு தான் சொல்கிறா. ஸோ அப்போ அந்த லாயரும் வந்து கோவமாக கிளம்புற மாதிரி அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. நித்தனுக்கு வந்துட்டு இதில் கொஞ்சம் சந்தேகமாக இருந்துட்டுருக்கு, இருந்தாலும் பொன்வலைக்கிட்ட இப்போ எதுவும் கேள்வி கேட்காம விட்டுடுறான். அங்கேருந்து கிளம்புறதை கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறமா நித்தன் இப்போ நம்ம பொன்வலைக்கிட்ட வந்துட்டு சத்தம் போடுறது
போடுறதுக்காக ஆரம்பிக்கிறான். உன்னை எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு உன் தங்கச்சி வந்து என்ன வால்னு கத்திட்டு போகிறா. ஏதோ எவிடன்ஸ் எல்லாம் இருக்காமே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுடைய அப்பா இறந்து போன அன்னைக்கு நீயும் நானும் வந்து இன்டிமேட்டாக இருந்த வீடியோஸ் எல்லாம் வந்து ஷேர் பண்ணியிருக்கா. இல்லை நித்தின் சொல்ல ஷாக் ஆகிட்டு பொன்வலையும் அந்த வீடியோலாம் இவளுக்கு எப்படி கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கு நம்ம ஹீரோவை தான் காரணமாக இருக்கும். நான் தான் அப்போலேருந்து சொல்லிட்டு இருக்கேன்ல, அவங்க 2 பேரும் ஒன்றா தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க. அது உனக்கு தான் வந்துட்டு தெரியாமல் இருந்துட்டுருக்கு, இல்லை வந்து உன்கிட்ட இருந்து மறைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க 2 பேரும் சேர்ந்து பண்ணுற சதி தான். இப்போ நீயும் நானும் வந்து அஃபேரில் இருந்த விஷயம் ஹீரோக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும். அதனால் உன்னையும் என்னையும் இனிமேல் அவன் நம்ப மாட்டான். நம்ம 2 பேரும் ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஹீரோக்கிட்டேயும் சரி உன் தங்கச்சிக்கிட்டேயும் சரி. உன் தங்கச்சி இருக்கிற இடம் தெரியாமல் ஆக்கிறதுக்கு எனக்கு ஒரு நிமிஷம் ஆகாது. ஆனாலும் அவளுக்கு ஒரு வார்னிங் கொடுக்கணும். அதை நீ கொடு, இல்லைன்னா நான் கொடுக்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். ஸோ ஹீரோ பார்த்தோன்னா அங்கே லாயர்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கான். இப்போ அந்த லாயரும் பொன்வலை சொன்னது எல்லாத்தையுமே இவர்கிட்ட சொல்லிட்டு இந்த மாதிரி பொன்வலையை நம்பலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஹீரோவும் சத்தியமாக எனக்கு அவன் மேலே நம்பிக்கை வரல, இன்னும் வந்துட்டு நம்ம அவகிட்ட கேர்ஃபுல்லாக தான் இருந்தாகணும், இதுவே கூட வந்துட்டு அவளுடைய புது பிளானாக கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த விஷயத்தை இதோட விட்டுருங்க, இதை பற்றி யோசிக்க வேண்டாம், அதுக்கு பதிலாக எனக்கு வேறு ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் பொன்வலைக்கும் வந்துட்டு அவங்க அம்மா ஆக்சிடெண்ட்டில் இறந்ததாக வந்துட்டு கேள்விப்பட்டேன் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த ஆக்சிடெண்ட் எப்படி நடந்துச்சு, யார் மூலமாக நடந்துச்சுன்னு எல்லா டீட்டெயில்ஸும் உங்களால் சேர்க்க முடிஞ்சது எல்லாத்தையும் சேர்த்து என்கிட்ட வந்துட்டு கம்பைல் பண்ணி கொஞ்சம் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு அந்த லாயரும் நான் எதுக்கு அதெல்லாம் பண்ணணும், அதனால நம்மளுக்கு என்ன லாபம்னு உடனே தயவு செஞ்சு என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க, எனக்கு இதை மட்டும் ப்ரிப்பேர் பண்ணி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுடுறான். அப்புறம் பொன்வலையும் நம்ம ஹீரோக்கு கால் பண்ணிட்டு அவனை மீட் பண்ணணும்னு சொல்கிறான். சரின்ட்டு ஹீரோவும் அங்கே வரா. அவளும் நித்தனை மாட்டி விடுறதுக்காக என்னெல்லாம் வந்து எவிடன்ஸ் கேதர் பண்ண முடியுமோ அதெல்லாம் நான் பண்ணித்தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோவும் தான் வந்து எந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் வந்து அவகிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறதா சொல்லிட்டு இருக்கான். இவங்களோட கான்வர்சேஷன் இந்த மாதிரி போயிட்டுருக்கு. அப்போ பார்த்தா நித்தின் கிட்டேருந்து இவளுக்கு கால் வருது. அவன் வந்து பக்கத்தில் இருந்தால் இவங்கள வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஹீரோவோட டேட்டுங்கிற பேரில் எங்கேயோ சுற்றிட்டுருக்கியே, இதெல்லாம் உனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் பண்ணிகிட்டு இருக்கான். இதோட ஃபோன் காலை நீ கட் பண்ணவும் கூடாது, ஃபோனை இங்கே வச்சுட்டு அந்த பக்கமாக இருக்கக்கூடிய எமர்ஜென்சி எக்ஸிட்டுக்கு வா, நான் அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்கிறான். ஸோ இந்த விஷயத்தை நீ யார்கிட்டயாவது சொன்னேன்னா அதுக்கப்புறம் விளைவு வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்ல, பொன்வலையும் சத்தம் போடாமல் ஹீரோ கிட்ட வந்து எக்ஸ்கியூஸ் கேட்டுட்டு அங்கேருந்து கிளம்புறா. ஆனால் கிளம்புறவளோ வந்து ஃபோனை என்ன பண்ணுறான்னா மறைச்சி எடுத்துகிட்டு போய் ஹீரோவுக்கு அப்படியே கால் பண்ணி விட்டுடுறா. நித்தன் வந்து இவரை சந்தித்த உடனே எனக்கு துரோகம் பண்ணுறல, இன்னைக்கு கையும் களவுமாக மாட்டினா உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை அடித்து பஞ்செல்லாம் பண்ணிகிட்டு இருக்கான். ஆனால் இவளோ அது எல்லாத்தையுமே வந்துட்டு வேணும்னே எக்ஸாஜரேட் பண்ணி சவுண்டு கற்றுக்கிட்டே வந்துட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்ருக்கான். ஏன்னா ஹீரோக்கு வந்து ஆல்ரெடி கால் பண்ணிட்டோமே, ஸோ ஹீரோ எல்லாத்தையுமே கேட்டுட்ருக்கானேன்னு சொல்லிட்டு இங்கே நித்தன் வந்துட்டு அவளோட கழுத்தை நெரிச்சு அவளை சோக் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ எனக்கு துரோகம் பண்ணிட்டல, எனக்கு வந்துட்டு இந்த கம்பெனியை விட்டு தூக்கணும்னு முடிவு பண்ணிட்டல, திரும்ப திரும்ப சொன்னாலும் நீ கேட்காம பண்ணிகிட்ருக்கேன்னா நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது தான் கரெக்டாக அங்கே ஹீரோ வரான். நித்தனை அடித்து பஞ்ச் பண்ணி அவன் இங்கே பொன்வலையை காப்பாற்றுறான். ஸோ அப்போ வந்து பொன்வலை வந்து ரொம்ப விக்டிம் மாதிரி நடந்துட்டுருக்கா. நித்தனும் வந்துட்டு அடி வாங்கிட்டு என்ன பண்ணுறதே தெரியாமல் முடிச்சிட்ருக்கான். அப்போ பொன்வலையும் ஹீரோ கிட்ட இது எங்களுக்குள்ளே நடந்திருக்கக்கூடிய ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான், பெருசாலாம் எந்த விஷயமும் இல்லை, அதனால் இது பெருசு பண்ணாத அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கிட்ட சொல்லிடுறா. ஹீரோவும் அதுக்கப்புறமா வார்ன் பண்ணி நித்தனை அங்கேருந்து அனுப்பி விட்டுடுறான். அங்கே பொன்வலையும் எனக்கு இன்னும் தனியாக இருக்கிறதுக்கு பயமாக இருக்குது, என்னைய வீட்டுக்கு கூட்டிகிட்டு போறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க சரின்னு சொல்லிட்டு ஹீரோவும் வரான். வந்து ட்ராப் பண்ணையில் எனக்கு வந்து தனியாக இருக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது, என் கூட கொஞ்சம் ட்ரிங்க் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கேட்டு அவனை திரும்ப வீட்டுக்குள்ளே ஏமாற்றி கூட்டிகிட்டு வந்துடுறான். பேரும் ட்ரிங்க் பண்ண ஆரம்பித்தோடனே பொன்வலை வந்து விக்டிம் கார்ட் ப்ளே பண்ணுறதுக்காக ஆரம்பிக்கிறா. நான் வந்து ரொம்பவே அப்ராணி அப்படிங்கிற மாதிரியும் நித்தின் தான் எல்லா வேலையும் செய்ய வச்சான், என்னை வந்து ஃபோர்ஸ் பண்ணான், கன் பாயிண்டில் தான் என்னோட ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிட்டான், அவங்க அப்பாவோட மிரட்டினா செஞ்சான், இப்போ வரைக்குமே வந்துட்டு எனக்கு உன்னோட சொத்து மேலேயும் இல்லை உன் ஃபேமிலியை அழிக்கிறதுலையும் எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டுமே கிடையாது, ஆனால் அவன் தான் எல்லாத்தையுமே பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு சொல்லி அவன் மேலே எல்லா பழியும் போடுறான். கூடவே வந்துட்டு ஹீரோயினும் நித்தனும் வந்துட்டு ஒன்றா சேர்ந்து தான் வேலை பார்த்துட்ருக்காங்க. எனக்கு நல்லாவே தெரியும், என் தங்கச்சி வந்து எப்போவுமே என்னையை பார்த்து ஜெலஸாக தான் ஃபீல் பண்ணிகிட்ருப்பா, என்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையுமே அவள் பிடுங்கிறதுக்காக தான் முயற்சி பண்ணுவா. அது மாதிரி தான் நித்தின் என்னோட க்ளோஸாக இருக்கிறதுனால நித்தினை என்கிட்ட இருந்து வந்து பறிச்சுக்கணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணா. அப்புறம் நான் உன்னை தான் விரும்புகிறேன்னு தெரிஞ்ச உடனே இப்போ உன்னையும் என்கிட்ட இருந்து பிரிச்சுக்கிறதுக்காக பார்த்துட்ருக்கா. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்னுமே நித்தினுக்காக அவள் வந்து உன்னைய ஸ்பை பண்ணி சொல்லிட்டு தான் இருக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி ஏமாற்றிட்டு இருக்கா. ஹீரோட நம்பர் தான் இல்லை, ஹீரோக்கு வந்து ஒரு ட்ரிங்க் கொடுத்தா இல்லையா, அந்த ட்ரிங்க்கில் வந்துட்டு இவன் ஏதோ ட்ரக்ஸ் எல்லாம் கலந்து கொடுத்துருப்பா. அதனால் இப்போ ஹீரோக்கு வந்துட்டு தலையெல்லாம் சுற்றிட்டு மயக்கி விழுந்துடுறான். ஸோ இவன் வந்து விழுந்ததுக்கு அப்புறமா பொன்வலை வந்துட்டு அவனை தூக்கிட்டு போய் அவளோட பெட்ரூமில் படுக்க வச்சு அவனை அன்ட்ரெஸ் பண்ணிக்கிட்டே வந்துட்டு அவன்கிட்ட பேசிகிட்டு இருக்கா. நான் நினச்சதெல்லாம் ஒன்று ஒன்றா நடக்குது, என்ன நீ முடிச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து பேசிக்கிட்டு அவனை வந்து ரசிச்சிட்டு இருக்கா. அதோட ஹீரோயினுக்கு கால் பண்ணிவிட்டு ஹீரோயின் கால் எடுத்த உடனே வந்துட்டு ஹெல்ப் ஹெல்ப் என்னை யாராவது காப்பாற்றுங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு கற்றுன்னு கத்துறா. ஸோ ஹீரோயின் வந்து இவளுக்கு ஏதோ ஆயிடுச்சு, நித்தின் மூலமாக தான் ஏதோ நடந்திருக்குன்னு சொல்லி பதறிக்கிட்டு அங்கே வந்து ஓடி வரா. அவளை வந்து
பொன்வழியை கண்ணா பின்னாடி எல்லா இடத்துலையும் தேடுறா, பொன்வழி எங்கேயுமே இல்லை. அப்புறம் மேலே இருந்து தான் லைட்டாக சவுண்டு கேட்குதுன்னு சொல்லிட்டு ஏறி வந்து இவளுடைய ரூம் டோரை ஓப்பன் பண்ணால் உள்ள அங்கே பொன்வழியும் அப்புறம் நம்ம ஹீரோவும் வந்துட்டு நேக்கடாக இருக்காங்க. ஸோ இதை பார்த்த உடனே வந்துட்டு அவள் பயங்கரமாக பிரேக் ஆகிடுறா. ஸோ இந்த மாதிரி ஹீரோ வந்துட்டு தன்னைத்தானே லவ் பண்ணுறதா அந்த இடத்துல கன்ஃபெஸ்லாம் பண்ணிட்டு இருந்தான். இப்போ அவங்க அக்காவோட ஸ்லீப் பண்ணுறாடின்னு சொல்லிட்டு பொன்வழியும் அப்போ தான் வந்து எழுந்திருக்கிற மாதிரி வந்து நடிச்சுக்கிட்டு ஹீரோயினை பார்த்தோன்னே நீங்கள் என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் கொடுக்க ஹீரோவும் அப்போ தான் மயக்கத்துலேருந்து எழுந்திருக்கிறான். ஸோ 2 பேரையும் ஹீரோயின் பார்த்த உடனே அழுதுகிட்டே அங்கேருந்து ஓட ஆரம்பிக்க ஹீரோக்கோ ஒன்றுமே புரியல. இவ கூட என்ன பண்ணுறோம், ட்ரெஸ் இல்லாமல் இருக்கும் அப்படின்லாம் சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் இங்கே ஹீரோவும் அவசரமாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஹீரோயினோட பேரை சொல்லி கத்திக்கிட்டே அவள் பின்னாடி ஓடி வர பொன்வழியும் அவனை தடுத்து நிறுத்துறா. நீ எங்கே போகிற, எனக்கு ஒரு பதில் சொல்லாமல் நான் உன்னை போக விட மாட்டேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்க. நான் என்ன உனக்கு பதில் சொல்லணும், நீ தான் எனக்கு பதில் சொல்லணும். நான் அவ்வளோவா ட்ரிங்க் பண்ண கூட இல்லை, 2 கிளாஸோட நிறுத்திட்டேன். அப்படின்னா நீ தான் ஏதோ பண்ணி வச்சிருக்க. அது மட்டும் இல்லாமல் நான் எப்படி மேலே ஏறினேன் எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. நீ ஏதோ ஒரு வேலை பண்ணி வச்சிருக்க அப்படின்ன உடனே நான் தான் இதில் நிறைய இழந்திருக்கேன். நீ என்னை வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்க. அப்படி இருக்க போது இப்போ நீ என்ன ப்ளேம் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு பொன்வழி அப்படியே அழுகிற மாதிரி நடிக்க ஹீரோவும் வந்துட்டு நடக்க கூட முடியாமல் தள்ளாடி ஹீரோயினை ஃபாலோ பண்ணிக்கிட்டே அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். அவன் போனதுக்கப்புறமா வந்துட்டு பொன்வழி தன்னோட பிளான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. இனிமேல் ஹீரோயின் வந்துட்டு அவன் பக்கமே போக மாட்டா அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே மடங்கிக்கிட்டு சந்தோஷப்படுறா. இங்கே ஹீரோயினை ஃபாலோ பண்ணிக்கிட்டே ஹீரோவும் அவளோட வீடு வரைக்கும் வந்துடுறான். அப்போ அவனும் சத்தியமாக நீ நினைக்கிற மாதிரிலாம் அங்கே எதுவுமே நடக்கலை, எனக்கு ட்ரிங்கில் ஏதோ வந்துட்டு கலந்து கொடுத்துட்டான்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல இன்னும் அழுதுகிட்டே வந்து கத்த ஆரம்பிக்கிறா. உங்கள் 2 பேருக்குள்ளே என்ன நடந்தால் எனக்கு என்ன, என்கிட்ட எந்த ஒரு எக்ஸ்ப்ளனேஷனும் நீ கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, மரியாதை எங்கிட்ட கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு. சரி நானும் அவ்வளோ என்ன பண்ணால் உனக்கு என்னன்னு கேட்குறல்ல, அப்புறம் எதுக்காக இப்போ எமோஷனல் ஆகிற, எதுக்காக என்கிட்ட கோவப்படுற, உன் மனசில் என்ன இருக்குது, நீ உனக்கு என் மேலே ஃபீலிங்ஸ் இருக்கா, அதனால தான் நீ இந்த மாதிரிலாம் நடந்துக்கிறியா, நான் உன் அக்காவோட நிஜமாவே ஸ்லீப் பண்ணியிருந்தா மட்டும் உனக்கு ஏன் அது இவ்வளோ அஃபெக்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கொஸ்டின் பண்ணிட்டுருக்க. ஹீரோயினும் வந்துட்டு அமைதியாகவே இருந்துட்டுருக்கா. ஹீரோ உடனே திரும்ப அவளை கிஸ் பண்ணுறதுக்காக க்ளோஸராக போக அவள் பிடிச்சி தள்ளி விட்டுடுறா. இந்த மாதிரிலாம் நடந்துக்காத, நீ அவளோட ஃபீலிங்ஸை வந்து ஹர்ட் பண்ணுறதுக்காக ஆரம்பிக்கிற, அவளோட ஃபீலிங்ஸை கொஞ்சமாவது புரிச்சிக்கோ. இப்போ நீ அவளோட ஸ்லீப் பண்ண வேற செஞ்சுட்ட, இனிமேல் அவளை நீ தான் கேர் பண்ணி பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை தள்ளி விட்டுட்டு வீட்டுக்குள்ளே போயிட்டு கதவை போட்டுட்டு அழுகிறா. அப்போ தான் நித்தினோட எக்ஸ்கிட்ட இருந்து ஹீரோக்கு கால் வருது. அவள் மீட் பண்ணணும்னு சொல்கிறா. சரின்னு சொல்லிட்டு இவனும் மீட் பண்ணுறான். அப்போ அவள் என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி நித்தனுக்கு வந்துட்டு முன்னாடியே நீயும் பொன்வழியும் மீட் பண்ணிக்க போகிற விஷயம் அப்படியே தெரிஞ்சிருக்குது. அதனால பொன்வழியோட வீட்டில் வந்துட்டு என்னை போய் ஆல்ரெடி காத்திருந்து அவனுக்கு வந்து எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி அனுப்ப சொன்னான். ஸோ அங்கே நான் வந்து காத்திருக்கையில் நான் எல்லாமே பார்த்துட்டேன். பொன்வழி உனக்கு ட்ரக்ஸ் வந்து ஏதோ யூஸ் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்கா ட்ரிங்கில் கலந்து, அதனால தான் நீ மயங்கி விழுந்துட்ட. நீ மயங்கி விழுந்ததுக்கப்புறமும் அவள் உன்னை ஒன்றும் பண்ணலை, அண்ட்ரெஸ் மட்டும் தான் பண்ணா. இதெல்லாமும் நான் வந்துட்டு வீடியோ எடுத்து வச்சுருக்கேன், நீ எதுவும் பதற வேண்டாம், நீயும் ஹீரோயினும் பயப்படுற மாதிரி அந்த இடத்துல எதுவுமே நடக்கலை அப்படிங்கிற மாதிரி அந்த கிளிப்ஸ் எல்லாமும் காட்டிகிட்ருக்கா. ஸோ இந்த மாதிரி நித்தனுக்கு எப்படி முன்னாடியே தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் பண்ணும்போது அது எனக்கு தெரியல, திடீர்னு வந்தோடனே வந்துட்டு நீ போய் ஃபாலோ பண்ணு, அவங்க வீட்டில் அவளுக்கு முன்னாடி நீ போய் இரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு அவசரப்படுத்தி என்னை அனுப்பி விட்டுட்டான் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லிட்டு இருக்கா. அடுத்த நாள் பொன்வழியை பார்க்கறதுக்காக வரான். ஸோ நான் வந்து எவ்வளோ சான்ஸ் கொடுத்தாலும் நீ யூஸ் பண்ணிக்க மாட்டேன், என்னைய வந்து கழட்டி விடுறதுக்காக தான் பார்ப்பேன், ஹீரோ பின்னாடி நாய் மாதிரி சுற்றிட்டு இருப்பேன், அவன் உன்னை கண்டுக்கவே இல்லைனாலும் அவன் பின்னாடி தான் நீ சுற்ற போகிற, இது எல்லாமே எனக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ நான் இனிமேல் வந்து டைம் வேஸ்ட் பண்ண போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட வந்து ஒரு டாக்குமெண்ட்டை கொடுத்து இதில் சைன் போடு, இந்த ஃபார்மசி கம்பெனி இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து ஃபுல்லாக இவன் பேரில் எழுதிடணும், முழுக்க இவளுக்கு ஷேர்ஸே இல்லாமல் அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அதை பண்ணுறதுக்காக இவன் மறுக்கிறா. ஸோ உடனே வந்துட்டு இவன் அவளை போட்டு அடிச்சுட்டு இந்த மாதிரி நீ சைன் பண்ணி தான் ஆகணும், எனக்கு துரோகம் பண்ண போறிய யாரையும் வந்து நான் பக்கத்தில் வச்சுக்க மாட்டேன், எனக்கான திங்ஸை வந்துட்டு நானே தானே எடுத்துக்கணும், அதனால் மரியாதையாக சைன் போடுன்னு சொல்லி கட்டாயப்படுத்தி அவளை சைன் போட்டு அதை வாங்கிக்கவும் செய்கிறான். அங்கேருந்து கிளம்பினதுக்கப்புறமா அவனை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பயங்கரமாக கத்திட்டு இருக்கா. ஹீரோவை பார்க்கறதுக்காக வரா. அந்த சமயத்தில் இந்த மாதிரி நித்தின் வந்து என்னை கட்டாயப்படுத்தி இந்த கம்பெனியை வந்து அவன் பேரில் எழுதி வாங்கிக்கிட்டான், எனக்கு யாரை நம்புறது என்ன பண்ணுறதுனே தெரியல, எனக்குன்னு இருக்கிறது நீ மட்டும்தானே, நான் உன்னை மட்டும் தான் முழுசாக நம்புகிறேன், உன்னால் மட்டும்தான் எனக்கு உதவ முடியும், அதனால நம்ம 2 பேர் சேர்ந்து ஒன்றா ஒர்க் பண்ணலாம், நான் ப்ராமிஸ் பண்ண மாதிரி உங்கள் அப்பாவுடைய சொத்து எல்லாத்தையுமே உங்ககிட்ட திரும்ப கொடுத்துட்றேன், அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வந்து அவங்ககிட்ட நடிச்சு கொட்டிகிட்டு இருக்க. ஹீரோவும் வந்துட்டு அவளை நம்பாமலே வந்துட்டு சரி அப்படிங்கிற மாதிரி ஒத்துக்கிறான். அவங்க அம்மாவை பற்றியும் அவங்க அம்மாவுடைய அந்த ஆக்சிடென்ட் பற்றியும் வந்து அங்கே ஹாஸ்பிட்டலில் இருக்க பழைய ஸ்டாஃப்ஸ் கிட்டலாம் கொஞ்சம் கொஸ்டின் பண்ணிட்டு இருக்க விஷயம் பொன்வழிக்கு தெரியுது. அதனால் பொன்வழி வந்துட்டு இப்போ ஹீரோனை கூப்பிட்டு பயங்கரமாக கத்திட்டு இருக்கா. அம்மா மேலே எப்போவுமே அக்கறை இல்லாது நீ இப்போ எதுக்காக வந்துட்டு அந்த விஷயத்தெல்லாம் தோண்டி எடுத்துகிட்ருக்க செய்கிற அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த விஷயத்தில் நீ ஹீரோவை வேறு நடுவில் இன்வால்வ் பண்ணிட்ட, அவனுக்கும் எனக்கும் நடுவில் வரதுக்காக தானே நீ இந்த வேலையெல்லாம் பார்த்துட்ருக்க, நானும் அவனும் ஒன்றா கூட ஸ்லீப் பண்ணிட்டோம், ஆனாலும் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் நீ என்னடனா அவன் பின்னாடியே இன்னும் அலைஞ்சிட்ருக்கல்ல, இப்போ கூட வந்துட்டு அவனை என்கிட்ட இருந்து பிரித்து நீ தான் வந்துட்டு அவன் கூட இருக்கணும்னு நினைக்கிறல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவளை போட்டு திட்ட. அதுக்கு நம்ம ஹீரோனும் பதிலுக்கு வந்து கத்திட்டுருக்கா. இந்த மாதிரி ஹீரோவும் கூட ஜென்யூனாக பழகிறான்னு நினைக்கிறியா, சத்தியமாக கிடையாது, அவனுக்கு நல்லாவே தெரியும் நீ அம்மாவை ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்க,
இருக்கேன்னு சொல்லிட்டு. அதனால் அவனும் உன்னை யூஸ் தான் பண்ணுறான், அவன் உன்னை லவ்வே பண்ணலை, அவன் பண்ணுறது எல்லாமே நடிப்பு தான், தயவு செஞ்சு உன்னோட ஹார்ட்டை வந்து பிரேக் பண்ணிக்காத அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்கிறா. இதை கேட்டுட்டு பொன்வலைக்கு கோவம் வந்துடுது. நம்ம ஹீரோயினை அடித்து அங்கேருந்து வந்து துரத்தி விட்டுடுறா. மெயின் ஹீரோவுடைய அம்மாவுடைய டாக்டரை பார்த்து பேசுகிறா. அதாவது இவளுடைய அம்மாவுக்கு கூட சர்ஜரி பண்ணியிருப்பாங்கல்ல அந்த டாக்டர். ஸோ இப்போ அவங்கள சந்திச்சு அதே இன்சிடென்ட் பற்றி தான் கேட்குறா. அன்றைக்கி நடந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, அன்றைக்கி வந்த அந்த டிரைவரை நீங்கள் சந்திச்சிங்களா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கேட்டுட்டு இருக்கும்போது அவரும் யோசித்து பார்த்துட்டு, இல்லை எனக்கு டிரைவரெல்லாம் யாரும் ஞாபகம் இல்லை, இவங்க வந்து அவங்க ஹஸ்பண்ட் தான் அவங்களுக்கு சர்ஜரி பண்ணணும்னு சொன்னாங்க, அதனால நான் நடுவில் வந்துட்டு ஹீரோவுடைய அப்பா கிட்ட அவர் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய கேஸை நான் எடுத்துக்கிறேன்னு சொன்னேன். பாவம் அந்த பொண்ணு, என்னால் அன்றைக்கி அந்த பொண்ணு ரொம்ப பிரேக் ஆகிட்டா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லிவிட்டு, நீ எதுக்காகம்மா இதை பற்றி கேட்குற அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்குறாங்க. அப்போ வந்து ஹீரோயின் சைலண்ட்டாகவே இருக்கா. அவர் புரிஞ்சுக்கிறாரு, உன்னோட அம்மா தான் அவங்களா அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோயினும் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்க அவர் அவகிட்ட மன்னிப்பு கேட்குறாரு. சாரிம்மா, என்னால் அன்றைக்கி காப்பாற்ற முடியல, நிஜமாவே நான் வந்துட்டு நல்லா தாம்மா ட்ரீட் பண்ணேன், பட் ஆனால் முடியல, பிளட் லாஸ் அதிகமாக இருந்துச்சு அவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாரு. இதை கேட்டோடனே ஹீரோயினும் வந்துட்டு, அது பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது, இதையே நீங்கள் போட்டு வந்து குழப்பிட்டு இருக்காதீங்க, எனக்கு தெரியும் ஒரு டாக்டராக வந்துட்டு நம்மளுடைய சர்ஜரிஸ் எப்படி போகும்னு சொல்லிட்டு, அதனால நீங்கள் எதுவும் குழப்பிக்காதீங்க, இதோட விட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறா. சரின்னு சொல்லிட்டு அவரும் ஒத்துக்கிறாரு. அதனால் அவருக்கு மனசு கேட்கல. ஹீரோயினை பார்த்து முடிச்சதுக்கப்புறமா ஹீரோவுடைய அம்மா ரூமுக்கு வராங்க. வந்துட்டு அங்கே ஹீரோவுடைய அம்மா ஃபேஸ் கிட்ட போயிட்டு அவங்களுடைய பேர் சொல்லி வந்துட்டு இவர் கூப்பிடுறாரு. ஸோ அந்த சமயத்தில் டக்குன்னு வந்துட்டு ஹீரோவோட அம்மாவும் கண் விழிக்க இவர் அவங்கள பார்த்துட்டு, நான் சொன்ன மாதிரி வந்துட்டு எல்லாமே கரெக்டாக தான் போயிட்டுருக்கு ஆனால் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாரு. இதோட அப்படியே சீனை கட் பண்ணிவிட்டு இந்த பக்கம் வந்தோன்னா ஹீரோயின் வந்துட்டு டாக்டர்கிட்ட பேசிட்டு அவளுடைய ரூமுக்கு வரையில் அங்கே நித்தின் வந்துட்டு இவளுக்கு முன்னாடி வந்து உட்காந்துட்ருக்கான். ஸோ இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கா, வெளியில் போன்னு சொல்லி அவ்வளோ கத்திட்டு இருக்கும்போது ஹீரோயின் வந்துட்டு இவன்கிட்ட கேம் பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பயங்கரமாக சத்துறதுக்காக ஆரம்பிக்கிறான். எவ்வளோ வார்னிங் கொடுத்தாலும் சரி, நீயும் சரி உங்கள் அக்காவும் சரி திருந்தவே மாட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துறான். என்னோட விஷயத்தில் தலையிடக்கூடாது, நடுவில் ஹீரோவும் சரி உங்கள் அக்காவும் சரி ரெண்டு பேருமே இனிமேல் வந்துட்டு என் விஷயத்தில் தலையிடாமல் நீ தான் பார்த்தாகணும், அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா ஒர்க் பண்ணுறதுக்கும் நீ வந்துட்டு விடக்கூடாது, அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா ஒர்க் பண்ணாங்கன்னா உங்கள் அக்காவை தான் நான் வந்துட்டு ஹர்ட் பண்ணுவேன், அப்படி இல்லைனா யாரு கண்டா கோவத்தில் வந்துட்டு ஹீரோவை கூட போட்டு தள்ளிடுவேன் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வார்னிங் கொடுத்துட்ருக்கான். ஹீரோயினா அதுக்கப்புறம் வந்துட்டு அவனும் இது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணுன்னா பேசாமல் நீ என் கூட ஸ்லீப் பண்ணு அப்படிங்கிற மாதிரி வந்து கூப்பிட ஹீரோயின் கோவப்பட்டு அவன் அடிக்கிறதுக்காக கை வாங்கிடுறா. அவளோட கையை வலிச்சு அவன் பிடிச்சி தள்ளி விட்டுடுறான். உடனே ஹீரோயினுக்கு அவன் முன்னாடி அடிச்சது ஞாபகம் வந்துட்டு ரொம்ப பயந்து போயிடுறா. என்னை பார்த்தாலே பயமாக இருக்குல்ல, இப்படி தான் இருக்கணும், அப்போ தான் நீ எல்லாம் ஒழுங்காக இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு, இனிமேல் நான் உன்கிட்ட ஏதாவது வேலை சொன்னேன்னா அதை நீ கரெக்டாக பண்ணி ஆகணும், இல்லை நான் என்ன பண்ணுவேன்னு உனக்கே தெரியும் இல்லையா, கொஞ்சமாவது புரிஞ்சிருப்ப, அட்லீஸ்ட் உன் பாடியாவது புரிஞ்சுக்கிச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நான் சொல்கிறது எல்லாத்தையும் அப்பப்போ நீ செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். அவங்க தான் வந்துட்டு அவனுடைய எக்ஸ் வந்துட்டு இப்போ ஹீரோவை பார்த்து அடுத்த பிளான் டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக வந்திருப்பா. நித்தினை பார்த்த உடனே அவள் ஒளிஞ்சுக்கிறா. அதுக்கப்புறமா ஹீரோவும் வந்துட்டு அங்கே நித்தினை வந்துட்டு கிட்ட போகிற மாதிரி வந்துட்டு எதிர்ச்சியாக போகிற மாதிரி போக, அப்போ நித்தின் வந்துட்டு நம்ம ஹீரோ அந்த பக்கமாக வரதை பார்த்துட்டு கார் ஏற்றி அவனை இடிக்கிற மாதிரி ரொம்ப வேகமாக வந்துட்டு போயிடுறான். இப்போ அவனும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு போயிருக்கான் அப்படின்னா ஹீரோயினை பக்கத்தான் வந்திருப்பான்னு சொல்லி ஒரு பதட்டத்தோட ஹீரோயினை பார்த்து என்ன ஆச்சு நித்தின் இங்கே வந்தானா, என்ன பேசினா, என்ன ஏதுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது ஹீரோயினும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் பார்த்துக்கிறேன் எல்லாத்தையும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. நீ ஏன் எதையுமே வந்து யார்கிட்டையுமே ஷேர் பண்ணிக்க மாட்டேங்கிற, உனக்கு தானே இவ்வளோ பிரச்சனை, அவன் வந்தால் ஏதாவது பிரச்சனை ஆகிட்டு தானே இருக்க மாதிரி அதை என்கிட்ட சொல்லி என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு, உன்னை ஹர்ட் பண்ணானா, உன்னை அடிச்சானா, உன்னை வார்ன் பண்ணானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருக்கான். ஸோ நம்ம ஹீரோனை போட்டு அவன் அந்த மாதிரி உலுக்கிக்கிட்டே இருக்கும்போது தான் கரெக்டாக அங்கே தெப்பு வரான். வந்த உடனே நம்ம ஹீரோவை அவன் பதிலுக்கு அடிச்சிடறான். எதுக்காக இவகிட்ட எப்போ பாரு வந்துட்டு இப்படியே வயலண்ட்டாக நடந்துக்கிட்டு இருக்க, அவ்வளோ மனுஷி தானே, உனக்கு பிடிக்கலன்னா விலகி போயிடு, அதை விட்டுட்டு அவளை போட்டு இப்படி டார்ச்சர் பண்ணாத, நீ எப்போ வந்து அவள் லைஃப்குள்ளே வந்தியோ அதுக்கப்புறம் தான் அவள் லைஃப்பில் இத்தனை பிரச்சனையே வந்துச்சு, அதுக்கு முன்னாடி வந்துட்டு அவள் ரொம்ப சந்தோஷமாக இருந்தா அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம ஹீரோ கிட்ட கத்திட்டு இருக்க. ஹீரோவும் பதிலுக்கு கத்திக்கிட்டே இருக்கான். அந்த சமயத்தில் ஹீரோயினும் வாயை மூடிட்டு எல்லாருமே வெளியில் போங்க, என்னை கொஞ்சம் நேரம் தனியாக இருக்க விடுங்க அப்படின்னு ஒரு சவுண்டு கொடுக்குறா. அவள் கத்தின உடனே வந்துட்டு அத்தனை பேர் கம்மனு வெளியில் போயிடுறாங்க. அதனுடைய ஆஃபீஸில் ஹீரோவுடைய ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய போர்ட் மெம்பர்ஸ் எல்லாரையுமே கூப்பிட்டு வச்சு அவன் பக்கம் இழுத்துக்கிறதுக்காகன்னு சொல்லிட்டு அவன் இப்போ ஒரு மீட்டிங் வச்சுட்ருக்கான் யாருக்கும் தெரியாமல். இந்த விஷயத்த அவனுடைய எக்ஸ் வந்து இப்போ நம்ம ஹீரோ கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிவிட ஹீரோவும் அங்கே எதாச்சியாக வர மாதிரி வந்துடுறான். வந்துட்டு இப்போ எல்லாருக்கிட்டையும் கொஷின் பண்ணுறான். என்ன எங்கள் அப்பாவுக்கும் எனக்கும் வந்து லாயலாக இருக்கிற மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் சொல்லிவிட்டு இப்போ இங்கே வந்து உட்காந்துருக்கீங்கன்னா நித்தின் கொடுக்கக்கூடிய ஆஃபர் வந்துட்டு அவ்வளோ பெருசாக இருக்கா, அப்படி என்ன ஆஃபர் பண்ணான்னு சொல்லுங்களேன், நானும் தெரிஞ்சுக்கிறேன், நாலு பின்ன எனக்கும் யூஸ் ஆகும்ல அப்படிங்கிற மாதிரியெல்லாம் அங்கே இருக்கக்கூடிய போர்ட் மெம்பர்ஸ் கிட்ட கேட்டுட்டு இருக்கும்போது அத்தனை பேர் ரொம்ப ஆக்வர்ட் ஆகிடுறாங்க. இதை பார்க்கக்கூடிய நித்தினும் நீ ஏதாவது பேசணுன்னா என்கிட்ட தனியாக வந்து பேசு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை கூட்டிகிட்டு வெளியில் போகிறான். அப்போ ஹீரோ வந்துட்டு இந்த அளவுக்கு வந்துட்டு நீ போயிருக்க அப்படின்னு சொன்னாக்க கண்டிப்பாக நீ வந்து சிஇஓ ஆகணும்னு தான் ஆசைப்படுற இல்லையா, அதனால் இப்போ பொன்வலையை துரத்தி விட்டுட்டு நீ அவளோட இடத்துக்கு வரணும்னு நினைக்கிற, அதுக்கு தான் எல்லாரையும் உன் கைக்குள்ளே வச்சுக்கணும்னு நினைக்கிற, ஏன்னா ஓட்டிங் அப்போ உனக்கு அப்போ தானே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், நீ உன் பிளான் எல்லாம் வந்துட்டு எனக்கு எல்லாமே தெளிவாக புரியுது அப்படிங்கிற மாதிரி வந்து ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். நித்தின் வந்துட்டு அது வரைக்கும் அமைதியாகவே இருந்துட்டு இருக்கும்போது நீ
உன் வேலையை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் மட்டும் பாஸ் பண்ணுறான். அப்போ ஹீரோவும் என் வேலையை தான் நான் பார்த்துட்ருக்கேன். ஆமாம், இந்த கம்பெனிக்கு நான் இன்றைக்கி தான் முதல்ல வரேன், எனக்கு சுற்றி காட்டுவியா? நீ சுற்றி காட்ட மறுத்துட்டா நானே தனியாக போய் பார்த்துப்பேன், அது வேறு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல, சரி வான்னு சொல்லிட்டு இவன் அங்கே இருக்கக்கூடிய ஸ்டோரேஜ் யூனிட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறான். அங்கே போன உடனே கன் பாயிண்டில் நம்ம ஹீரோவை நிதின் வந்து மிரட்டுறான். நீ தேவையில்லாத வேலையில் இன்வால்வ் ஆகாத, உன் வேலையை மட்டும் பாரு, எனக்கும் பொன்வலைக்கும் நடுவில் நீ வராத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இதை கேட்டோடனே ஹீரோவும் இந்த அளவுக்கு நீ வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாகவே பேசுகிற அப்படின்னா நானும் ஸ்ட்ரெயிட்டாகவே பேசிடுறேன். எங்கள் அப்பா வந்துட்டு கூடவே இருந்து நீ குழி பறிச்சிருக்க, எங்கள் அப்பாவை பயங்கரமாக ஏமாற்றிருக்க, எங்களோட சொத்தெல்லாம் வந்துட்டு எடுத்துக்கணுங்கிறது தான் உன்னோட திட்டமாக இருந்திருக்குங்கிறது இப்போ நீ நடந்துக்கிறதுலேருந்தே அப்பட்டமாக தெரியுது. ஆனால் இதெல்லாம் வந்துட்டு பார்த்து நான் சும்மா இருப்பேன் மட்டும் நினச்சி பார்க்காத அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்ல, இப்போ யார் கையில் கன் இருக்குன்னு தெரியுதா? என்னோட வழியில் நீ குறுக்க வந்தால் நான் கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேன், தள்ளி விட்டுட்டு போயிட்டே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி நிதின் சொல்கிறான். ஹீரோ வந்துட்டு அதையும் தான் பார்ப்போமே, இப்போ தான் உன் வாயாலேயே வந்துட்டு எல்லா உண்மையும் வெளியில் வந்துருச்சு, அதனால் நானும் இனிமேல் காத்திருக்க மாட்டேன், உன்னை என்ன பண்ணணுமோ அதை நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஒரு வார்னிங் கொடுத்துட்றான். அந்த சமயத்தில் நிதின் வந்துட்டு கோவமாகிட்டு இருக்கும் போது தான் அவனுடைய எக்ஸ் அங்கே ஓடி வரா. ஸோ ஹீரோவை காப்பாற்றுற மாதிரி அவங்க நடுவில் ஓடி வந்துட்டு எதுவுமே நடக்காத மாதிரி போலீஸ் வந்துட்டு இன்ஸ்பெக்ஷனுக்கு வராங்க. என்ன ஏதுன்னு தெரியல, நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறா. உடனே அங்கே போர்ட் மெம்பர்ஸ் எல்லாருமே கூட வந்துடுறாங்க. போலீஸ் இதுக்காக இங்கே இன்ஸ்பெக்ஷனுக்கு வந்திருக்காங்க, இங்கே மெடிசன்ஸில் ஏதாவது பிரச்சனை இருக்கா, அப்படி இருந்தால் நாங்கள் இதில் இன்வால்வ் ஆக மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அங்கேருந்து கிளம்பி போனதுக்கப்புறமா கரெக்டாக போலீஸ் வந்துட்டு அங்கே வராங்க. அங்கே ரைடுக்கான எல்லா சர்ச் வாரண்ட்டோட வந்திருக்கோன்னு சொல்லி அந்த ஃபார்ம் எல்லாம் நம்ம நிதின் கிட்ட காட்டிட்டு அவங்க வாட்டுக்கு அந்த ஸ்டோரேஜ் யூனிட்டை வந்து சர்ச் பண்ணுறதுக்காக ஆரம்பிக்கிறாங்க. நிதின் ரொம்பவே பொறுமையாக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். போலீஸ்க்கு அந்த இடத்துல எதுவும் கிடைக்கல. அதுக்கப்புறம் வந்து அவங்க சாரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. எல்லாம் பொன்வலையோட வேலையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிதின் ஸ்ட்ரெயிட்டாக பொன்வலை கிட்ட வந்துட்டு பயங்கரமாக கத்துறதுக்காக ஆரம்பிக்கிறான். ஸோ இவன் வந்து ஃபஸ்ட்டு தலையும் புரியாமல் வாலும் புரியாமல் முடிச்சிட்ருக்கா. அதுக்கப்புறம் தான் போலீஸ் வந்தாங்க, செஞ்சாங்க, இதெல்லாம் வந்துட்டு போலீஸ்க்கு நீ தானே தகவல் கொடுத்த அப்படிங்கிற மாதிரி கேட்க, போலீஸ் வந்தாங்களா, நீ அங்கே தவறாக ஏதாவது பண்ணுறியா என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நக்கல் பண்ணிகிட்ருக்கா. ஸோ இவன் நக்கல் பண்ணுறது எல்லாத்தையுமே கேட்டுட்டு நிதினுக்கு வந்துட்டு இன்னும் கொஞ்சம் கோவம் வந்துடுது. இதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை, அது எப்படி எது நடந்தாலும் என்னையை தேடி வர, எனக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறியா என்ன அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வந்துட்டு அவன் ரொம்ப வந்து அவனை சீண்டி பார்த்துட்டே இருக்கா. ஒரு கட்டத்தில் அவன் பொறுக்க முடியாமல் அவளை வந்து அடிச்சிடுறான். ஸோ அவளை பிடிச்சி தள்ளி விட்டு அடிக்கையில் அவளுக்கு வந்து வாயிலேருந்து லைட்டாக பிளட் வந்துடுது. அதை உடனே அவன் ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சிடுறான். என்ன பண்ணிகிட்ருக்க நீனு அப்படின்னு சொல்லிட்டு பொன்வலையும் கேட்க, இல்லை இந்த மாதிரி வந்துட்டு அதிகமாக ஓவராக பேசுகிறவங்களுக்குலாம் வாய் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி அப்படியே அந்த வீடியோ எடுத்து நம்ம ஹீரோயினுக்கு அனுப்பி விட்டுட்டு பொன்வலைக்கும் திரும்ப ஒரு வார்னிங் கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். எனக்கு அந்த வீடியோ அனுப்பி விடுறான் இல்லையா. ஸோ உங்கள் அக்காவுக்கு என்ன ஆச்சுன்னு பார்த்தியா, நீ ஒரு தடவை என் பேச்சு கேட்காம இருக்கும் போதும் இந்த மாதிரிலாம் தான் நடக்கும். நீயாக இருந்தாலும் சரி, ஹீரோவாக இருந்தாலும் சரி, யாராவது என்ன சீண்டினீங்கன்னா சும்மா இருக்க மாட்டேன், என்னோட கோவம் எல்லாமே உங்கள் அக்கா கிட்ட தான் போகும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறான். இதை பார்த்துட்டு ஹீரோயின் வந்து ரொம்ப பதட்டப்பட்டுட்டு ஹீரோ கிட்ட வந்துட்டு இதை கிளிப்ஸை காட்டுறா. நிதின் கிட்ட போயிட்டு ஏதாவது அவனை ப்ரொவோக் பண்ணுற மாதிரி பண்ணிட்டு வந்தியா, அவன் எங்கள் அக்கா வந்து ஹர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நான் உனக்காகத்தான் அங்கே போனேன், உன்னை வந்து அவன் ஹர்ட் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் அவனோட போட்டியிட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல, நீ எனக்காக எதுவுமே பண்ண வேண்டாம், எனக்காக நீ எந்த கேரும் பண்ணிக்க வேண்டாம், எங்கள் அக்காவை மட்டும் பார்த்துக்கோ, அது எனக்கு போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. உங்கள் அக்காவை நான் எதுக்கு பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் கேட்க, அதுக்கு நீ தான் வந்துட்டு அவளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்க, ஸோ நீ தான் அவளுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும், அவளும் இல்லாமல் வந்துட்டு ஃபீலிங்ஸ் உனக்காக டெவலப் பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டா, இதெல்லாம் நீ வந்துட்டு கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி அவளோட ஸ்லீப் பண்ணாமலாவது இருந்திருக்கணும், அவளுக்கு நம்பிக்கை கொடுத்துட்டு இப்போ அவளுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணாத, தயவு செஞ்சு எங்கள் அக்காவை பார்த்துக்கோ, எனக்கு வந்து என்னைய கேர் பண்ணிக்க தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இனிமேல் நித்தினை எப்படி ஹேண்டில் பண்ணுமோ நான் அப்படி பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி போலீஸ்கிட்ட போகிறேன்னு சொல்ல, போலீஸ்கிட்ட போனாலும் ஒன்றுமே வேலை ஆகாது, அவன் ஈஸியாக வெளியில் வந்துடுவான், பிறகு உன்னையே தான் வந்துட்டு கஷ்டப்படுத்துவான், அதனால் தயவு செஞ்சு எடுத்தோம் கவுத்தோன்னு எதுவும் பண்ணாத, அவனை வந்து மாட்டி விடணும்னா நம்ம ஃபுல்லாக வந்து அவனை எக்ஸ்போஸ் பண்ணி ஆகணும், அவன் வெளியிலே வர முடியாத அளவுக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்கிறான். பொன்வலைக்காக எதுவும் பண்ண மாட்டேன்னு சொன்னதுனால ஹீரோயின் வந்து கோச்சிக்கிட்டாங்கிறது கிளம்பி போயிடுறா. அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் கழிச்சு ரிலாக்ஸ் ஆனதுக்கப்புறமா தான் ஹீரோ வந்துட்டு ஹீரோனை சந்திக்கையில் இந்த மாதிரி வந்து நான் அவங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன், இனிமேல் நான் வந்து எதுவும் நித்தினை வந்துட்டு ப்ரொவோக் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ கரெக்டாக வந்துட்டு நிதின் கிட்ட இருந்து ஹீரோனுக்கு கால் வர அவ்வளோ விலகி வந்துட்டு பேசிகிட்டு இருக்கா. நிதின் அப்போ என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி இன்னைக்கு நைட்டு பொன்வலையும் ஹீரோவும் சேர்ந்து மீட் பண்ணிக்க போகிறாங்க, அவங்க எங்கே மீட் பண்ணிக்க போகிறாங்க என்ன ஏதெல்லாம் எனக்கு தெரியாது, இப்போ நீ வந்துட்டு அவங்க ரெண்டு பேரையும் ஃபாலோ பண்ணி அவங்க பேசுகிறது எல்லாத்தையுமே வந்து எனக்கு ரெக்கார்ட் பண்ணி எனக்கு அனுப்பணும், அப்படி இல்லைனா உங்கள் அக்கா வேணா சத்தியமாக ஹர்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இந்த விஷயத்தை ஹீரோ கிட்டேயோ இல்லை பொன்வலைக்கிட்டேயோ நீ சொல்ல முயற்சி பண்ணால் கூட நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவளுக்கு ஒரு வார்னிங் கொடுத்துட்டு காலை வைக்கிறான். ஹீரோயின் இதனால் வந்துட்டு கொஞ்சம் வந்து அப்படியே ஆடி போயிடுறா. அதனால் இப்போ அடுத்தது ஹீரோவை அவாய்ட் பண்ணிட்டு எனக்கு டிபார்ட்மெண்ட்லேருந்து கால் வந்துருச்சு, பேஷண்ட் பார்க்க கூப்பிட்றாங்கன்னு சாக்கு சொல்லிக்கிட்டு அவனோட பதிலுக்கு வெயிட் பண்ணாமல் அங்கேருந்து ஓட்டோ எடுத்துடுறா. அவன் பொன்வலையும் அதுக்கப்புறமா நிதின் வந்து ஒட்டு கேட்ட மாதிரியே வந்து சந்திச்சுக்கிறாங்க. அந்த சமயத்தில் ஹீரோ வந்துட்டு பொன்வலை கிட்ட சொல்கிறான், நிதின் வந்துட்டு உன்னை சிஓ பொசிஷன்லேருந்து இறக்கி விடுறதுக்காக பார்க்குறான், அது உனக்கு தெரியுதா அப்படின்னு. உடனே எனக்கு ஏற்கனவே தெரியும், நானும் அதுக்காக தான் என்ன பண்ணலான்னு சொல்லி பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு. உடனே அதுக்கு நம்ம ஹீரோவும் நானே அதுக்கு
அதைத்தான் வந்து பார்த்துட்ருக்கேன். அவனை வந்துட்டு எப்படியாவது உள்ளே விடாமல் இருக்கணும், நீ தான் அந்த பொசிஷனில் இருக்கணும், நீ தான் வந்து கரெக்டானவ அப்படிங்கிற மாதிரிலாம் பொன்வழி கிட்ட விட்டு போட்டுட்டு இருக்கும் போது தான் கரெக்டாக வந்துட்டு ஹீரோக்கு கால் பண்ணுறா. நீ பொன்வழி கூட தானே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உனக்கு எப்படி தெரியும்னு ஹீரோ வந்து ஷாக் ஆகுறான். அதுக்கு அவளும் நித்தின் தான் எனக்கு கால் பண்ணி சொன்னா, நீங்கள் 2 பேரும் கொஞ்சம் கவனமாக இருங்க, எங்கள் அக்காவை நல்லா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணி விட்டுடுறா. பொன்வழியும் யார் காலில் ஏதோ டிஸ்டர்ப்டாக இருக்குது அப்படின்ன உடனே இல்லை ஒரு கிளைண்ட் தான் தெரியாமல் வந்து மாற்றி கால் பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லிக்கிட்டே நம்ம ஹீரோக்கு வந்ததுக்கப்புறமா நித்தின் பக்கத்துலேயே இருப்பானோ வாட்ச் பண்ணுவானோன்னு சொல்லிட்டு பார்வை ஃபுல்லாக அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிட்டு இருக்கு. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயினுக்கு நித்தின் வந்துட்டு கால் பண்ணுறான். ஸோ நான் வந்து உன்னை என்ன பண்ண சொன்னேன், நீ என்ன பண்ணிகிட்ருக்க, அவங்க 2 பேரையும் வாட்ச் பண்ணி எனக்கு கிளிப்ஸ் அனுப்ப சொன்னேன், நீ இன்னும் எதையுமே அனுப்பலை அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். அதுக்கு இப்போ நம்ம ஹீரோயினும் வந்துட்டு ரொம்ப திமிரா பேசுகிற மாதிரி தைரியம் இருந்து பேசுகிற மாதிரி வந்து பேசிகிட்ருக்கா. உனக்கு வந்துட்டு எங்கே அவங்க 2 பேரும் இருக்காங்கன்னு தெரிஞ்சிருந்தா நீயே கண்டிப்பாக ஆள் வச்சு பார்த்துருப்ப, இல்லை நீ போயிருப்ப, உனக்கு அது தெரியாதனால தானே வந்துட்டு என்கிட்ட பயன்படுத்துகிற மாதிரி பிடித்தி என்னையை வந்துட்டு அவங்கள ஃபாலோ பண்ண வைக்கலான்னு சொல்லி பார்த்துட்ருக்க. அந்த வேலையெல்லாம் நடக்கவே நடக்காது. நீ சொல்கிறத வந்து கேட்க மாட்டேன். உனக்கு ஏதாவது கோவம் இருந்துச்சுன்னா அது என்கிட்டே காட்டு, அதை விட்டுட்டு மற்றவங்கள்ட்ட டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லி ஃபோன் காலையும் கட் பண்ணி விட்டுடுறா. அப்புறம் அவ்வளோ கிளாக் அவுட் ஆகிட்டு அங்கேருந்து கிளம்பையில் 2 பேர் பைக்கில் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே வராங்க. கையில் கன்னெல்லாம் வச்சுட்டு நம்ம ஹீரோயின் வந்து ஷூட் பண்ணுறதுக்காக வர ஹீரோயினும் அதை பார்த்து பதறிட்டு வண்டியை கொண்டு போயிட்டு இன்னொரு வண்டியில் வந்து இடிச்சு விட்டுறா. ஸோ அங்கே வந்து பதட்டம் வந்து தெளிஞ்சதுக்கப்புறமா கிட்டிக்கு உடனே கால் பண்ணுறா. கிட்டி எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும், நான் ஒரு ஆக்சிடென்ட் பண்ணிட்டேன், சீக்கிரம் வான்னு சொல்லிட்டு பயத்தோடவே பேசிகிட்டு இருக்க. கிட்டியும் வந்துட்டு அந்த இடத்துக்கு வந்துடுறான். என்ன ஆச்சுன்னு அவன் கேட்கையில் அவன்கிட்ட வந்து உண்மையை சொல்ல மறந்துடுறா. இந்த மாதிரி வந்து ஹாஸ்பிட்டலில் வேலை கொஞ்சம் அதிகம், அதனால கவனம் இல்லாமல் காரை கொண்டு வந்து இடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. அது மட்டும் இல்லாமல் ஹீரோ கிட்ட இந்த விஷயத்த சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்கிறா. நீ எதுக்காக அவன்கிட்ட சொல்ல வேணாங்கிற, அப்படின்னா ஏதாவது விஷயம் நடந்துச்சா, ஏதாவது தப்பாக பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதெல்லாம் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் தெரிஞ்சா வந்து கொஞ்சம் பதட்டப்படுவான், அதுக்காக தான் அப்படிங்கிற மாதிரி அப்படியே பேசி மழுப்பிடுறா. கிட்டியும் சரி உன்னோட கார் வந்து ரிப்பேருக்கு அனுப்பிட்டேன், இன்சூரன்ஸ்க்கும் கால் பண்ணிட்டேன், அதனால் இப்போ கொஞ்சம் நாளைக்கு வந்துட்டு நான் செட் பண்ணுற டிரைவரோட நீ வந்துட்டு ஹாஸ்பிட்டல் வந்து போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். ஹீரோயினும் மறக்க முடியாமல் சரின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறேன். சொன்ன மாதிரி அங்கே ஒரு டிரைவரும் கார் எடுத்துக்கிட்டு இவளை பிக் பண்ணுறதுக்காக வீட்டுக்கு வராரு. ஆனால் அவருக்கு வந்துட்டு பார்த்தோன்னே வந்து ரொம்ப ஷாக் ஆகிடுது. ஏன்னா அவர் வேறு யாரும் இல்லை, ஹீரோவுடைய அம்மாவுடைய அப்பா 15 வருஷத்துக்கு முன்னாடி இந்த டிரைவர் தான், ஆக்சிடென்ட் பண்ணார்ல அவர் தான். அவருக்கு இந்த வீட்டை பார்த்த உடனே ஞாபகம் வருது, ஆக்சிடென்ட் பண்ணி அந்த ஹாஸ்பிட்டலில் அங்கே பொன்வழி வந்துட்டு உடஞ்சி அழுதது. அதுக்கப்புறமா இவர் வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த கில்ட்டி ஃபீலிங்கில் இத்தனை வருஷமாக தவிச்சிட்டு இருக்கிறது, அவங்க அம்மாவோட ஃபியூனரலுக்காகன்னு சொல்லிட்டு இவர் காசு கொண்டு போய் வீட்டு வாசலில் வச்சது, அதுக்கப்புறம் பொன்வழியும் இவர் தான் காசை வச்சுருக்காருங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அதுக்காக வந்துட்டு பயங்கரமாக வந்து கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ரீகால் பண்ணி பார்க்குறாரு. கரெக்டாக ஹீரோயின் அப்போ தான் வந்து வீட்டுக்குள்ளேருந்து வெளியில் வரா. ஸோ வந்த உடனே இவர் என்ன நினச்சிக்கிறாருன்னா, அப்போ 15 வருஷத்துக்கு முன்னாடி அவர் வந்து பார்த்து உடஞ்சி போன அந்த பொண்ணு தான் நம்ம ஹீரோயின் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிறாரு. ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி கிட்டி தான் அனுப்புனாருன்னு சொல்லிட்டு இவரோ சொல்ல, அவ்வளோ சரின்னு சொல்லிட்டு இவர்கிட்ட வந்து நல்லா கொஞ்சம் பாசமாக பேசி அதுக்கப்புறம் வந்து காரில் ஏறிட்டு கிளம்பிடுறா. இவரும் எதுவுமே நடக்காத மாதிரி காமா வந்துட்டு அவளை கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் ட்ராப் பண்ணிடுறாரு. அவளுக்கு ஹாஸ்பிட்டலில் நித்தின் கிட்டேருந்து கால் வருது. அவளும் நேற்று நடந்ததுக்கு நீ தானே காரணம் அப்படின்னு சொல்லி சத்தமாக கேட்குறா. அந்த சமயத்தில் ஹீரோ கரெக்டாக வந்து ஃபோனை பிடிங்கிட்டு ஸ்பீக்கரில் போட்டுடுறான். நம்ம ஹீரோயினையும் அமைதியாக இருக்க சொல்லிடுறான். அப்போ நித்தினும், ஆமாம் என்னோட வேலை தான் அது, எப்படி இருந்துச்சு, உன்னை பயன்படுத்துறதுக்காக இந்த மாதிரி பண்ணேன், அடுத்த தடவை வந்து குறி தப்பாது, இது நான் வேணும்னே பண்ணது, உன்னை வந்து மிரட்டி மட்டும் விட்டணுங்கிறதுக்காக அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறான். ஸோ இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு ஹீரோ வந்துட்டு பயங்கரமாக கோவப்படுறான். ஹீரோயினை தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு உட்காந்து பேசுகிறான். ஸோ அன்னைக்கு வந்துட்டு நீ என்கிட்ட பேசிகிட்டு இருக்கும் போது நித்தின் தான் உனக்கு கால் பண்ணி ஏதோ சொல்லியிருக்கான் இல்லையா, அதனால தான் நீ வந்துட்டு கரெக்டாக பொன்வழியும் நானும் ஒன்றா இருக்கிற சமயத்தில் கால் பண்ணி எங்களுக்கு ஒரு வார்னிங் கொடுத்துருக்க. ஸோ நாங்கள் எங்கே போனோம் எங்கே வந்தோங்கிறதெல்லாம் உனக்கு தெரியாது, நாங்கள் ஒன்றா மீட் பண்ணது கூட தெரியாது, அப்படி இருக்கப்போ நித்தின் சொன்னதை வச்சு தானே நீ என்கிட்ட சொல்லியிருக்க. இப்போயும் அதே மாதிரி தான் இல்லையா, நேற்று நைட் ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு, அதை நீ எங்ககிட்ட இருந்து மறைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இப்போயும் வந்துட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட கேட்க, ஹீரோயினும் வேறு வழியே இல்லாமல் நித்தின் பண்ணதெல்லாம் அப்படியே சொல்லிடுறா. அப்புறம் நம்ம ஹீரோயினுமே இந்த டெக்குன்னு ஒருத்தர் செத்து போனான்ல, அவனுக்கு கொலையில் கூட வந்துட்டு நித்தினுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்குமோன்னு எனக்கு தோணுது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்ல, ஆக்சுவலாக நானுமே அதான் யோசிச்சுட்டு இருந்தேன், அதுக்கு என்கிட்ட ஒரு பிளான் இருக்குது, இல்லை உன்னோட இன்வால்மெண்ட் ஆனால் நடுவில் தேவைப்படும், உன்னால் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். நம்ம ஹீரோனும் சரின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறா. ஸோ அதைப்படி பார்த்தோன்னா இப்போ நித்தினுடைய எக்ஸ் இருக்கால, அவன் மூலமாக நித்தின் கிட்ட போயிட்டு ஹீரோயினுக்கு இந்த டெக்குங்கிற ஆள் இறந்ததில் ஏதோ ஒரு வந்து எவிடன்ஸ் கிடச்சிருக்கு, அது கொலைன்னு சொல்லிட்டு, அதனால் ஹீரோயின் வந்துட்டு அந்த டாக்குமெண்ட்டை வந்து வாங்குறதுக்காக இப்போ போராடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நித்தின் கிட்ட வந்து இந்த பொண்ணு சொல்லி வச்சிடறா, ஹீரோ சொல்லி கொடுத்த மாதிரி. ஸோ இப்போ நித்தின் என்ன பண்ணுறான்னா ஹீரோயினை வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கிட்டு இங்கே ஹீரோயினும் பேசி வச்சு ரெஸ்டாரண்ட்டுக்கு வரான். ஸோ இந்த மாதிரி வந்திருக்கையில் ஹீரோவும் அவளுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கான். ஸோ அங்கே வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஒரு டாக்குமெண்ட் உன் கைக்கு வரும், வந்த உடனே வந்துட்டு நித்தின் கிட்டேருந்து கால் வரும். ஸோ நித்தின்கிட்ட பேசி அடுத்த நிமிஷம் நீ வந்து அங்கே காத்திருக்காமல் உடனே கிளம்பி வந்துரு
அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அவளும் சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயத்தோடயே வந்துட்டு அங்கே கிளம்பி போகிறா. போய் உட்காந்த உடனே அங்கே ஒரு ஆள் வந்துட்டு அவளோட பேரை சொல்லி கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு ஒரு டெலிவரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கையில் ஒரு டாக்குமெண்ட்டையும் கொடுக்குறான். ஸோ கரெக்டாக நித்தின் கிட்ட வந்துட்டு இவங்க எதிர்பார்த்த மாதிரி கால் வருது. நித்தின் பக்கத்தில் இருந்து தான் இவ்வளோ வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கான். இப்போ உன் கையில் இருக்கு இல்லையா, அந்த டாக்குமெண்ட்டை வச்சுட்டு நீ மரியாதையாக வெளியில் போயிடு, அப்படி இல்லைனா உங்கள் அக்காவுக்கு தான் ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு உன்னோட ஸ்பை வந்து இதை பார்த்தாங்கல்ல, அந்த ஸ்பை வந்துட்டு உங்ககிட்ட இந்த டாக்குமெண்ட் எதை பற்றி இல்லை யார்கிட்ட இருந்து வந்துச்சு அதெல்லாம் எதுவும் சொல்லலையா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவனை கொஞ்சம் நக்கலாக கேட்குறா. நான் சொன்னதை மட்டும் நீ செய்யலைன்னா இதோட பாதிப்பை வந்துட்டு நீயோ இல்லை உங்கள் அக்காவோ அனுபவிக்க வேண்டியது இருக்கும். நான் யாருன்னு இன்னும் முடிவு பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நித்தின் வந்து கத்துறான். ஹீரோயினும் பிளான் படி வந்துட்டு அங்கே அந்த டாக்குமெண்ட்டை வச்சுட்டு நித்தின் எங்கே இருக்காங்கிறதையும் கண்டுபிடிச்சிட்டு வாட்டுக்கு அங்கேருந்து சத்து போடாமல் கிளம்பிடுறா. அங்கே அவள் கிளம்புன அடுத்த நிமிஷம் வந்து நித்தின் வந்து அந்த டாக்குமெண்ட்டை எடுக்கிறான். அதை எடுத்து ஓப்பன் பண்ணையில் தான் அவனுக்கு தெரியுது உள்ளே இருக்கிறது வெறும் வெத்து பேப்பர்னு சொல்லிட்டு. அதை பார்த்த உடனே ஹீரோயின் வந்துட்டு இதை ஏதோ பிளான் பண்ணியிருக்கா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு உடனே அவளை சும்மா விட மாட்டேன்னு சொல்லி கத்திக்கிட்டே வந்துட்டு அவளை துரத்துறதுக்காக ஆரம்பிக்கிறான். ஹீரோயினும் அங்கே பிளான் போட்ட மாதிரி வந்துட்டு நித்தின் வந்து வரதுக்குள்ளே தப்பிச்சு போயிடணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து கை கோர்த்துக்கிட்டு பார்க்கிங் லாட்டில் ஓடிட்டு இருக்காங்க. நித்தின் அவங்கள தேடி வந்துட்டுருக்கான். இவங்க 2 பேரும் வந்து அங்கேருந்து ஓட முடியாமல் ஒரு பில்லருக்கு பின்னாடி வந்து ஒழிஞ்சிக்கிறாங்க. அப்போ நித்தின் வந்து இவங்களுக்கு க்ளோஸராக வரையில் கரெக்டாக வந்துட்டு அந்த ரத்தியா தான் அந்த நித்தினோடைய எக்ஸ்கிட்ட வந்து இவனுக்கு கால் வருது, ஹீரோனை சந்திச்சுக்கிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ வந்து அவன் ஃபோன்லேயே கத்துறான், இங்கே அது வந்து வெறும் வெத்து பேப்பர்னு நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன், இவங்க 2 பேரும் ஏதோ வந்துட்டு வேலை பண்ணிகிட்டு இருக்காங்க, ஹீரோக்கு இதில் இன்வால்மெண்ட் இருக்கான்னு தெரியல, ஆனால் ஹீரோயின் வந்துட்டு என்னை ஏமாற்றிட்டா, ஒன்றையும் சேர்த்து தான் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு வந்து தகவலே தப்பு, டைம் வேஸ்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கத்துன்னு கத்திட்டு ஃபோனை வச்சிடுறான். இப்போ ஹீரோவும் சேர்ந்து அவளுடைய வீட்டுக்கு போயிடுறாங்க. அங்கே போனதுக்கப்புறமா இப்போ இந்த அளவுக்கு வந்து நித்தின் பதட்டப்பட்டு அங்கே வந்திருக்கான் அப்படின்னு சொன்னால் அந்த டெக்கோடைய டெத்தில் ஏதோ ஒரு சம்மந்தம் இவனுக்கு இருக்குன்னு தானே நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ நித்தின் வந்து ரொம்ப கோபமாக இருக்கிறதுனால ஹீரோயின் வந்துட்டு தனியாக இருக்கிறது சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கேயே ஸ்டே பண்ணிக்கிறேன்னு சொல்கிறான். ஹீரோயின் எவ்வளோ மருத்துவமே வந்துட்டு அவள் கேட்கல, அவளோட சேஃப்டி தான் முக்கியம்னு சொல்லிட்டு அவன் நைட் அங்கேயே ஸ்டே பண்ணுறான். அவன் வந்து பிடிக்கலன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் இருந்தாலும் ஹீரோ தூங்கினதுக்கப்புறமா அவன் குளிரில் கஷ்டப்படுவானேன்னு சொல்லிட்டு அவனுக்காக பிளாங்கெட் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து கவர் பண்ணி விடுறா. அவனை பார்த்து ரசிச்சுட்டு இருக்கா. டக்குன்னு அவன் மைண்டில் வந்துட்டு அவங்க அக்காவுடைய ஞாபகம் வருது. அவங்க அக்காவுக்கு இடைஞ்சலாக வரக்கூடாது, அவளோட ஃபீலிங்ஸை வந்துட்டு அவளோடவே இருக்கட்டும், நம்ம நடுவில் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுறா. அடுத்த நாள் காலையில் வந்துட்டு இவங்க 2 பேரும் ஒர்க்குக்கு வரையில் ஹீரோவுடைய அம்மாவுடைய டாக்டர் வந்துட்டு ஒரு எமர்ஜென்சின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. 2 பேரும் பத்திரி அடிச்சுட்டு அவங்க அம்மாவுடைய ரூமுக்கு ஓடுறாங்க. பார்த்தா வந்துட்டு அவங்க அம்மா கண் விழிச்சிருக்காங்க. அப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னா, உங்கள் அம்மாவுக்கு வந்துட்டு நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிடுச்சு, அவங்களுக்கு இப்போ நம்ம பேசுகிறதெல்லாம் வந்து கேட்கும், அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பாடி மூமெண்ட்ஸும் வந்து கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க, ஆனால் அவங்களுக்கு இன்னும் பேச்சு வரல, நம்ம வந்து இன்னும் கொஞ்ச நாள் அதுக்காக காத்திருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. கூடவே வந்துட்டு அவங்களுக்கு ஃபிசியோதெரப்பி வந்து இப்போ ஆரம்பிச்சிடலாம், அவங்க நடக்கிறதுக்கு கை அசைவுக்கெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோவும் வந்துட்டு ரொம்பவே அவங்களுக்கு தேங்க் பண்ண, நீ எனக்கு தேங்க் பண்ணுறதை விட ஹீரோனுக்கு தான் அதிகமாக தேங்க் பண்ணணும், அவள் தான் வந்துட்டு அதிகமாக மெனக்கட்டி இவங்களை பார்த்துக்கிட்டா, அவளுடைய கேர்னால தான் வந்துட்டு இவங்க இவ்வளோ ரெக்கவர் ஆகியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டரும் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இந்த டாக்டருக்கு இப்போ ஒரு ஃப்ளாஷ்பேக். இப்போ அவங்க அம்மா கிட்ட வந்துட்டு நடுவில் இவரை கூப்பிட்டப்ப எழுந்திருப்பாங்கல்ல, கண் முழிச்ச உடனே இவர் கேட்பார்ல, இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படியே இருக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ என்னன்னா அவங்க அம்மா வந்து ஏற்கனவே முடிச்சிட்டாங்க, பட் ஆனால் வந்துட்டு அந்த ஸ்டேட் வந்து இன்னும் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ நம்மளுக்கு காட்டுறாங்க. ஸோ இவங்க எதுவுமே பதில் சொல்லாமல் இருக்கும் போது இப்போ அந்த டாக்டர் வந்து கேட்குறாரு, ஹீரோயினோட அம்மாவுக்கு ஆக்சிடென்ட் ஆனதுக்கு 15 வருஷத்துக்கு முன்னாடி காரணம் நீங்கள் தானா, நீங்கள் அன்றைக்கி அப்பெண்டிக்ஸ் சர்ஜரிக்கு வந்தீங்கல்ல, அப்போது தான் ஒரு ஆக்சிடென்ட் பண்ணிட்டு வந்தீங்களா ரோட்டில், அது யார்கிட்டையும் சொல்லாமல் மறைச்சிங்களான்னு சொல்லிட்டு கேட்க ஹீரோவுடைய அம்மாவுக்கு வந்துட்டு அப்படியே வந்து அழுது பயத்தோடு வந்துட்டு அவங்க பேசாத வாயை மூடு அப்படின்னு அந்த டாக்டர் கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்காங்க. டாக்டரும் வந்துட்டு விடாமல் நீங்கள் சொல்கிறத பார்த்தா உண்மைதான் தோணுது, அந்த இடத்துல எதுக்காக அந்த அம்மாவுக்கு நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணலை, அப்போ அவங்களுக்கு கொஞ்சம் வந்துட்டு ஹெல்ப் பண்ணியிருந்தீங்கன்னா அவங்கள காப்பாற்றிருக்க முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், பொண்ணுலை வந்துட்டு இப்போ அதுக்காகத்தான் வந்துட்டு பழி வாங்குறாளோன்னு எனக்கு தோணுது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இவர் சொல்லிட்டு இருக்க அவங்களும் கோவப்பட்டு வாயை மூடுங்கிறாரு. அந்த டிரைவரை என்ன பண்ணீங்க, எப்படி இந்த விஷயத்தை வந்துட்டு வெளியில் வராமல் மறைச்சிங்க அப்படின்னு இவர் வாட்டு கொஸ்டின் அடிக்கிட்டே போயிட்டுருக்காரு. அவங்க அம்மா வந்து அமைதியாகவே இருக்க இப்போ அந்த டாக்டர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் இந்த விஷயத்துலலாம் இருந்து இன்வால்வ் ஆகக்கூடாதுன்னு சொல்லி தான் இந்த மாதிரி வந்து படுத்திருக்கீங்கிறது எனக்கு புரியுது, ஆனாலும் உங்கள் பசங்க அவங்களுக்காக ரொம்ப கேர் பண்ணுறாங்க, அவங்களுடைய மனசாது கொஞ்சம் அமைதியாகிறதுக்காகவாது நீங்கள் இந்த நடிப்புலேருந்து வெளியில் வந்தாகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. பிறகு தான் இப்போ அவங்களும் வந்து கண்மழிச்சிருக்காங்க. ஸோ இதை வந்துட்டு இவர் எல்லாத்தையும் ரீகால் பண்ணி பார்த்துட்டு அவருக்குள்ளவே வச்சுக்கிறாரு. நான் ஹாஸ்பிட்டல் வரும்போது ஹீரோயின் ஃபோனை வந்து அந்த கார்லேயே விட்டுட்டு வந்துடுறா. ஸோ ஃபோனை வந்து அவகிட்ட கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த டிரைவர் வந்துட்டு இங்கே ஃபோனை தேடி நம்ம ஹீரோயினை தேடி எடுத்துகிட்டு வந்துடுறாரு. ஸோ அங்கே வந்ததுக்கப்புறம் தான் ஹீரோடைய அம்மாவை பார்த்தோன்னே அவருக்கு பயங்கர ஷாக்காக இருக்குது. அவங்கள பார்த்தோன்னே அவருக்கு தெரியுது அவங்களுடைய பழைய பாஸ் தான் சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து அவங்கள கொஞ்சம் நேரம் பார்த்துக்கிட்டே இருக்க அவங்களுமே இந்த டிரைவரை பார்த்துட்டு ரெக்கக்னைஸ் பண்ணிடுறாங்க. அவங்களால ஆனால் எதுவும் பண்ண முடியல, அதனால் அவங்க அமைதியாகவே
அமைதியாகவே இருந்துட்டுருக்காங்க. ஸோ டிரைவரும் அங்கே ஃபோனை கொடுத்துட்டு அவர் வாட்டி கிளம்பி போயிடுறாரு. ஹீரோயின் இவங்க ரொம்ப நாளாக வந்துட்டு உள்ளே இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அடைஞ்சு கிடக்கிற ஹீரோவுடைய அம்மாவை கொஞ்சம் நேரம் வெளியில் கூட்டிகிட்டு வரலான்னு சொல்லிட்டு காத்தோட்டமாக கூட்டிகிட்டு வந்து அவங்கக்கிட்ட பேச்செல்லாம் கொடுத்துட்டு கொஞ்சம் வந்து ஜாலியாக இருந்துட்டுருக்கா. ஸோ இப்போ வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் வெளியில் வந்ததுனால ஹீரோவோட அம்மாவுமே வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அவங்க முகத்திலே தெரியுது. ஸோ ஹீரோ வந்துட்டு இது எல்லாத்தையுமே தூரமாக இருந்து கவனிச்சிட்ருக்கான். அப்போ தான் நடுவில் ஒரு நபர் வந்துட்டு ஃபிசியோதெரப்பிக்கு டைம் ஆகிடுச்சு, அதனால நான் அவங்கள கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லிவிட்டு அவங்க அம்மா வந்து அங்கேருந்து கூட்டிகிட்டு போக ஹீரோவும் வந்து ஹீரோயின் கிட்ட தேங்க் பண்ணுறான். அம்மா முகத்தில் என்னால் சிரிப்பை இப்போ பார்க்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் நாளில் சரியாயிடுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஹீரோ வந்துட்டு அவகிட்ட இப்போ கேட்குறான், நீ நிஜமாவே சொன்ன மாதிரி வந்துட்டு அம்மாவுக்கு சரியானோன்னு இங்கேருந்து கிளம்பிடுவியா, நீ இங்கே இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கான். இப்போ வந்து ஹீரோயின் பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி கரெக்டாக பொன்வலை அங்கே வந்துடுறா. 2 பேரும் என்ன சீக்கிரட்டாக பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே அதுக்கப்புறமா ஹீரோ கிட்ட தனியாக பேசணும்னு சொல்லி அவனை பிரித்து அவனுடைய ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிடுறா. அங்கே வந்ததுக்கப்புறமா நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி நித்தனுக்கு வந்துட்டு யாரெல்லாம் எக்ஸிக்யூட்டிவாக இருப்பாங்க, இல்லை யாரெல்லாம் அவனுக்கு ஸ்பான்சர் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு லிஸ்ட் வந்து நான் கலெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அந்த லிஸ்ட் வந்து உனக்கு யூஸ் ஆகுமான்னு பாரு அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கிட்ட கொடுக்குறா. ஸோ இந்த மாதிரி நீ கேட்டதெல்லாம் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நம்மளோட ஃப்யூச்சர் ஒன்றா தான் இருக்க போகுதுங்கிறத நீ மனசில் வச்சுக்கிட்டு தேவையானப்போ நீ உனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து அவள் கிளம்பும் போது தான் ஃபிசியோதெரப்பி முடிச்சு ஹீரோவுடைய அம்மா அந்த பக்கமாக வர்றதை பார்க்குறா. ஸோ இவ என்ன பண்ணுறான்னா இந்த மாதிரி ஹீரோவுடைய ரிலேட்டிவ் தான் நான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபர்கிட்ட சொல்லிவிட்டு இவங்களை நானே அவங்க ரூமில் கூட்டிகிட்டு போயிட்டு படுக்க வச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லி இவங்களுடைய வீல் சேரை புஷ் பண்ணிக்கிட்டே இழுத்துட்டு போயிடுறான். அந்த ஆளும் நம்பி விட்டுடுறான், ஏன்னா ஹீரோ கூட வந்துட்டு அவள் க்ளோஸாக இருந்தாலேன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து இவ கொண்டு போகிறது எங்கன்னா ஸ்டார் கேஸ்க்கு கொண்டுட்டு போகிறா. ஸோ எமர்ஜென்சி எக்ஸிட்டுக்கு அந்த சைடு வந்ததுக்கப்புறமா நம்ம ஹீரோயினும் இங்கே ஹீரோவோட அம்மாவை காணோம், அதுக்குள்ளே ஃபிசியோதெரப்பி முடிஞ்சிடுச்சான்னு சொல்லிட்டு அந்த நபர்கிட்ட கேட்க அதுக்கு அவரும் இல்லை, இப்போ ஹீரோவோட பேசிகிட்டு இருந்தாங்கல்ல அவங்க ரிலேட்டிவ், அவங்க தான் வந்துட்டு அவங்க கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்ல இவளுக்கு உடனே புரிஞ்சிருது பொன்வலை தான் சொல்லிட்டு ரொம்பவே பதட்டப்பட்டுக்கிட்டு பொன்வலை எங்கே போயிருப்பான்னு சொல்லிட்டு இவ சுற்றி சுற்றி தேடிட்டு இருக்கா. இங்கே பார்த்தோன்னா பொன்வலை வந்துட்டு அவங்கள அந்த ஸ்டாஸ்க்கு கூட்டிகிட்டு வந்துட்டு நீ கண்மொழிப்பன்னு எனக்கு தெரியும், ஆனால் இவ்வளோ சீக்கிரமாக கண்மொழிப்பன்னு நான் எதிர்த்து கூட பார்க்கல, அதுக்குள்ளே வந்துட்டு வெளியிலலாம் வர ஆரம்பிச்சுட்டு அவ்வளோ சீக்கிரமாக நீ ரெக்கவர் ஆகிட்டுருக்கியா என்ன, எங்கள் அம்மாவோட கொலையை வந்துட்டு வெளியில் சொல்கிறாள் அப்படின்னு சொன்னாக்க நான் வந்துட்டு உன்னை உயிரோடு விட்டுருக்கிறதுக்கு காரணமே இருக்காது, இப்போயாவது உன் வாயை திறந்து சொல்லுவியா சொல்ல மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிகிட்ருக்கா. நீ சொல்ல மாட்டேன்னு வச்சுக்கோ, ஏன் ஒன்றுமே இல்லை, மேலேருந்து எப்போயாவது கீழே விழுந்தா எப்படி சாவாங்கன்னு சொல்லி பார்த்துருக்கியா, படியிலேருந்து நார்மலாக விளையாடுறவங்க சாக மாட்டாங்க தான், ஆனால் ஒன்றை மாதிரி ஆளுங்கள்லாம் படியிலேருந்து லைட்டாக உருண்டாலே செத்து போயிடுவாங்க தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட பேசி சிரிச்சிட்ருக்கா. கரெக்டாக ஹீரோயின் வந்துட்டு அங்கே தடுத்து நிறுத்துறா. இதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்துட்டு அங்கே வந்திருக்கக்கூடிய டிரைவரும் வந்துட்டு இப்போ ஒட்டு கேட்கறதுக்காக ஆரம்பிக்கிறாரு. பொன்வலையை பார்த்ததுக்கப்புறம் தான் அவருக்கு தெரியுது. ஸோ ஆக்சிடென்ட் அப்போ வந்துட்டு இவர் பார்த்தது ஹீரோயினை கிடையாது பொன்வலையன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ பொன்வலையும் வந்துட்டு அம்மா கொலை பண்ண இந்த ஒரு பொம்பளையை வந்துட்டு நீ காப்பாற்றுறதுக்காக எதுக்காக துடிச்சிட்ருக்க, ஸோ இவங்களை நான் உயிரோடு விட்டு வச்சிருக்கிறதே இந்த மாதிரி அவங்க வாயால் அம்மாவை கொலை பண்ணதை ஒத்துக்கணுங்கிறதுக்காகத்தான். ஆனால் இப்போ இன்னும் பேசக்கூட ஆரம்பிக்கல போல், நீயே சரி பண்ணி அவளை எப்படியாவது வாயை கழிச்சு பேச வச்சிரு, அப்படி இல்லைனா சத்தியமாக வந்துட்டு நான் இவங்களை ஏதாவது பண்ணிவிடுவேன், அதனால் உண்மையெல்லாம் கறந்துட்டு நீயே அவங்களுக்கு ஏதாவது மருந்தை கொடுத்து கொண்டு தொலைச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கோவமாக கிளம்பி போயிட ஹீரோவுடைய அம்மா வந்து பயத்தில் அப்படியே நடுங்கிட்டு இருக்கிறத பார்க்குறேன். நம்ம ஹீரோயினும் அவங்களுக்கு பொறுமையாக வந்து ஆறுதல் சொல்லிட்டு இருக்கா. உங்களுக்கு ஒன்றும் இல்லை, நீங்கள் சேஃபாக இருக்கீங்க, நான் உங்களுக்கு துணைக்கு இருக்கேன் அப்படின்லாம் சொல்லிட்டு நைட்டு ஹீரோயினை வீட்டில் ட்ராப் பண்ணையில் அந்த டிரைவர் வந்து இப்போ ஹீரோயினை வந்து கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் வந்து கூலாக கேட்டுட்ருக்கா. அப்போ அவர் சொல்கிறாரு, இதுக்கும் மேலே மறைச்சி எனக்கு கில்ட்டியாக இருக்க விரும்பலை, அதனால் நான் உண்மையை சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு 15 வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் அம்மா மேலே கார் அடித்து அவங்க இறந்து போன அந்த டிரைவர் நான் தான் அப்படின்னு சொல்கிறாரு. இதோட இந்த பாட் முடியுது.